Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, எல்லாரும் thumbnail பார்த்திருப்பீங்க. 1 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ஒரே நாள் எப்படி சம்பாதிக்கலாம்? இட்ஸ் ரொம்ப ஈஸி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னா thumbnail நிறைய பார்த்திருப்பீங்க. ஏன் இந்த thumbnailலாம் நம்ம சேனல்ல ஏன் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் புதுசாக அவங்களுடைய கஷ்டப்பட்ட காசை இழந்துட்டு இருக்காங்க டெய்லி டே பை டே. நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரியும் அதனுடைய ரியல் பெயின் என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த அவ்வளோ நம்ம மார்க்கெட்டில் வழி எடுத்துகிட்டு நம்ம ட்ரேடிங்கில் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு thumbnail பார்த்துட்டு அதில் ஒரு சிலர் வாங்க என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் நான் கொடுத்துட்றேன், 20,000 ரூபாய் கொடுக்குறேன், 50,000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 1 லட்ச ரூபாயில் இருக்கிற ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏன் 50,000 ரூபாய்க்கு ஏன் விற்கணும் அதை? ஓகேங்களா? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக ஒரு பொன்மூட்டை போடுற வாத்து இருக்குது அப்படின்னா ஸோ அந்த வாத்து யாராச்சும் விற்கணும்னு ட்ரை பண்ணுவாங்களா? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோ நீங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம் மேபி. என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் நம்ம சேனல் பற்றி கிட்டத்தட்ட 1100 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இந்த 1100 வீடியோவில் இந்த மாதிரி thumbnail போடக்கூடாது அப்படின்னு, ஏன்னா ஃபேக் தமிழ் நம்ம அது எந்த யூஸும் கிடையாது. விடுங்க, ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அது உண்மையாக இருந்தால் ரெகுலராக இருக்க போகிறீங்க. ஸோ ஒரு ஃபேக்காக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த காரணத்துக்காக சரி வேணால் நம்ம எது ரியல் இருக்குதோ ஸோ ரியல் மட்டும் நம்ம வீடியோ போட்டு போகலாம், எது ரியாலிட்டியோ அதை பற்றி நம்ம மட்டும் பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த 3 வருஷம் நம்ம தள்ளிட்டு இருந்தோம். இப்போ இந்த சமீபமாக இந்த ஒரு 3-4 மாதமாக இந்த மாதிரி நிறைய thumbnail போட்டு நிறைய அட்ராக்ஷன், இப்போ டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், இவ்வளோ சொன்னேன் இல்லை அப்போ நான் உங்களுக்கு ஒரு 10,000, 15,000, 20,000க்குலாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கற்றுக்குங்க, டைம் கொடுங்க. மெயின் டைம் கொடுத்தா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமே தவிர யாரும் உங்களுக்கு கூப்பிட்டுட்டு இலவசமாகவோ இல்லை காசுக்காகவோ விற்க மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறான்னு அவனுக்கு என்ன லாபம்? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு ரன் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ ஒரே நாள் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிப்பு எப்படி அப்படின்னு சொல்லி thumbnail போடுறான் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உங்களால் என்ன ஆதாயம்? நான் யாரையும் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, விடுங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆடுங்க மாதிரி பார்க்குறாங்க, ஏமாத்துறாங்க மக்களை, நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஸோ ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி thumbnail போட்டுட்டு உள்ள வட்டம் ஜனங்க பார்க்கட்டும், ரியாலிட்டி தெரியட்டும். இதை பார்த்து அவங்களுக்கு இல்லை வேணாம் நமக்கு சும்மா இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு போகிறவங்க போயிட்டோம், பரவாயில்ல, நான் அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ரியாலிட்டி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த ரியாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓகே ரெடினா ரைட்டு, ஓகே சந்தோஷம். இல்லை நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதோ சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வெயிட் பண்ணி என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் ஓகே பரவாயில்ல. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ஒரு 1 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபாய் நான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி thumbnail போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஆமாம், நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி, 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம், அதாவது ஒரே நாளில் 10 மடங்கு 20 மடங்கு சம்பாதிக்கிற மாதிரிலாம் போடுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு 5-10% சம்பாதிக்கிறது அவ்வளோ டஃப்பான விஷயம். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் இருக்க நாமன்னு சொல்கிறேன், நான் என்ன சொல்லுறேன், இந்த 14 வருஷம் முதல் 7 வருஷம் ரொம்ப 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 என்ன சொல்கிறது அவ்வளோ வழிகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஸோ உங்களுடைய கேபிட்டல் 5,000 இருக்கட்டும் 10,000 இருக்கட்டும் சேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. என்னென்னு இப்போ என்னுடைய சேனல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண அந்த ஸ்கீம் சொல்கிறேன், ப்ரைம் டெலிகிராம் சேனல்லாம் இந்த விஷயம் சொல்லலைங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலீங்களே. கற்றுக்க வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லணும்னு தவிர உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் வாங்கலைங்களே. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, இன்னும் டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் மந்த்லி 700 பே பண்ணுங்கன்னு சொல்ல தவிர அதுவும் லேர்னிங்காக நான் கற்றுக்கிறதுக்காக சொல்ல தவிர உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி நோக்கத்துக்காக கிடையாது. இப்போது லைவ் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட் ஏன் சென்ட் பண்ணுறேன் நான் பாருங்கள், லேர்ன் பண்ண ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், எங்கே கட் பண்ண எங்கே பை பண்ணலாமா, இல்லை எது ரியல் ட்ரெண்டு கட் ஆகுது, எங்கே கட் ஆகுது, எங்கே ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்குது, என்ன நடக்குது அப்படின்றதுனால உங்கள் ட்ரெண்ட் லைன் கூட லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், FYERS, ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்குது. 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட லிங்க்கில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஜனங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை,
இதுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காமிப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கன்னா ஒரு கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, பாருங்கள் இன்ஃபோசிஸ் வந்து புட் ஆப்ஷன் வந்து 1760 வந்து 10 ரூபா இருந்தது, 70 ரூபா போயிடுச்சு அப்படின்வாங்க. ஏன் அவங்க 10 ரூபாய் வாங்கி 70 ரூபாய் விற்றது அவங்களால காமிக்க முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. இதை யார் கேட்ச் பண்ண முடியும்? எங்கே கேட்ச் பண்ண முடியும்? நம்ம எப்படி கேட்ச் பண்ணியிருப்போம்? நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருப்போம், நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம், நம்ம எங்கே பை பண்ணியிருப்போம். நம்ம ஒரு வேலை இந்த சான்சஸ் நம்ம சினாரியோ கிடச்சிருந்தாலும் நம்மளோட பையிங் சினாரியோ வேறு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ட்ரா பண்ணியிருப்போம், உண்மையிலே ட்ரெண்ட் லைன் கட் ஆகுதா, என்ன பேட்டர்ன் வருது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ணி மேனேஜ் பண்ணியிருப்போம். பாருங்கள் இப்போ நம்மளுடைய விஷயங்க இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பிரேக் அவுட் நடந்தால் பை பண்ணுங்கள், இதுக்கு ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சினாரியோ நம்மளுடைய விஷயம் வருமே தவிர. ஸோ இந்த இடத்துல வந்து 10 ரூபா வாங்கிட்டு இங்கே 10 ரூபா வாங்கிக்கோங்க, இங்கே 70 ரூபா வருங்க, எவ்வளோ லாபம் வந்துச்சு பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பர் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரிலாம் நம்பி ஏமாறாதீங்க. அதே மாதிரி இந்த ஓடிஎம் வாங்கிட்டு மாட்டிக்குவாங்க நிறைய பேர் ஆப்ஷனில். அதாவது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 38,000 வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி எப்போது 40,000 கண்டிப்பாக போயிடும் சார் அடுத்த மாதத்தில் இது அப்படின்வாங்க. 40,000 பாயிண்ட். அப்போது 40,000 சிஇ வாங்கிக்கோங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரைஸ், இப்போ வெறும் 10 ரூபா தான். அது மார்க்கெட்டு ஒரு பூம் ஆயிடுச்சுன்னா ஒரு 40,000 அப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபா இருக்கிறது கிட்டத்தட்ட 500 ரூபா வந்துடும். ஸோ எத்தனை மடங்கு லாபம் பாருங்கள். ஓகே, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் த மணியை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு மாட்டிக்குவாங்க. இன்னும் நிறைய பேர் எஃப்என்ஓனா என்னன்னு தெரியாது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன்னா மேலே போகும் மார்க்கெட், புட் ஆப்ஷன்னா கீழே வரும் மார்க்கெட், அவ்வளோதான் தெரியும். பிளைண்டாக வந்து சொல்கிறவங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க, கால் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க, மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் பை பண்ணிவிடுங்க, மார்க்கெட் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் வந்து சேல் பண்ணிவிடு, சாரி புட் ஆப்ஷன் பை பண்ணிங்க அப்படின்வாங்க. சரி, அவ்வளோ ஈஸியாக இருந்து எல்லோரும் வாங்கிடுவாங்களே, எல்லோரும் பணக்கார ஆகிடுவாங்களே. ஓகே, ஸோ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுங்க. இங்கே ஒரு வேளை நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்கு என்ட்ரி ஆக போகிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் ஒரு 50,000 1 லட்சமோ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பேங்க்கில் சேவ் பண்ணுங்கள். மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க. மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியறதுக்குன்னா முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 2 வருஷம் போயிடும். ஒருவேளை நீங்கள் லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு யாரும் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மார்க்கெட் பக்கம் வராதிங்க, ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராதிங்க. நீங்கள் கற்றுக்கணும், எங்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது, பரவாயில்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மார்க்கெட்டில் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன், முழுக்க நான் கற்றுக்கணும்னு மட்டுமே விருப்பப்படுறவங்க மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க. டெய்லி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நிறைய அந்த எஜுகேஷன் என்னென்ன பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்குங்க, உங்களுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் கற்றுங்க, நம்ம சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், சைக்காலஜி என்ன அப்படின்னு கற்றுக்குங்க. நம்ம எமோஷனல் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கலாக ஒரு காய்கறி வாங்குகிறோம், ஒரு மளிகை கடை வச்சுட்ருக்கோம், ஒரு வேறு எந்த வியாபாரம் பண்ணுறோன்னா நம்ம கண்ணில் பார்க்குறோம். அது ஓகே, நம்ம கண்ணில் பார்த்துட்டு அதை வியாபாரம் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு பொருளை விற்கிறது வந்து ஈஸி, நம்ம பார்க்குறோம் விற்கிறோம், ரைட்டுங்களா. இப்போ அந்த பொருள் விலை எவ்வளோ குறையும் எவ்வளோ ஏறும்னு தெரியும். இப்போ நம்ம நார்மல் பர்சன் சொல்கிறேன், இப்போ ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு காய்கறி இந்த ரேட்டில் ஒரு 50 ரூபா கிலோ வாங்கிட்டு வரோன்னா அது 50 ரூபாய்க்கு எவ்வளோ கம்மியாக போகுது, ஒரு 5 ரூபா கிலோ கம்மியாக போது தான் வாங்கிட்டு வரதும், இல்லை 5 ரூபா ஜாஸ்தியாக போகுது. ஸோ வாங்கிட்டு வர சொல்ல என்ன பண்ணும், 5 ரூபா லாபம் 5 ரூபா கம்மியாக, சரி வித்துட்டு முதலுக்கு நம்ம கேபிட்டலுக்கு நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் எந்த வித நஷ்டமும் வராது. ஸோ அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், கண்ணில் பார்த்துட்டு பொருள் நம்ம கையில் தொட்டுட்டு விற்கிற பொருளுக்கு வந்து பிஸ்னஸ் எல்லா ஹியூமனும் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப டஃப்பான விஷயம் என்னென்னா, இதில் வந்து சைக்காலஜிக்கல்னு ஒரு பிரச்சனை வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதான் எமோஷனல் சொல்லுவீங்களா, எமோஷனல் வந்து பிரச்சனை பண்ணுது. ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு டோட்டலாக இதுதான் வந்து எமோஷனல் யாரெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமோ அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அதாவது 5% பீப்புள் தான் வந்து எமோஷனல் கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா, ஸோ மிச்சம் இருக்க 95% வந்து எமோஷனல் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து ஒரு ஏதோ ஒன்று ட்ரேடிங் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடிங்கில் ஒரு 5,000 ரூபா நஷ்டம் வருது, அதாவது காமிக்க, ஏன்னா கேனில் மேலே கீழே போயிட்டு சொல்ல உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அடிச்சுக்கும், நமக்கு வந்து லாஸ் ஆகுது, என்ன பண்ணலாம் தெரியல. ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ஆக சொல்ல என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்றவங்களையும் அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன பண்ணலாம் தெரியாதப்போ என்ன பண்ணலாம் அதுதான் சொல்ல, அதுதான் லாஸுக்கான ஒரு அறிகுறி. அது இந்த கேபிட்டல் டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சினாரியோ. அது என்ன வெயிட் பண்ணலாம் டோட்டலாக வந்து 0 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நம்ம சேனலில் பார்த்துட்டதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போய் அவங்க லாஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்ம 2018 வந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போதுலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவெல்லாம் கண்டினியூ பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன, இந்த பர்டிகுலர் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம தமிழ் நண்பர்களுக்காக நான் சொல்கிறது. அதுக்கு தான் நான் தம்ப்நெயில் கூட தமிழ்லேயே போட்டிருக்கேன். இனிமேல் யாரும் வரவங்க புதுசாக வரவங்க 10 பைசா ஸ்ட்ராட்டஜி கொடுத்து வாங்காதீங்க, என்னோடய சின்ன ரிக்வஸ்ட்.
10 பைசா கொடுத்து கூட வாங்காதீங்க ஸ்ட்ராட்டஜியை. அதே மாதிரி கற்றுக்கிறதுக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள். நான் சொல்லுதுன்னா லேர்னிங்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிக்காகவோ டிப்ஸுக்காகவோ கால்ஸுக்காகவோ ஒரே ஒரு பைசா கொடுத்து கூட வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய லைஃப்பை ரொம்ப 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 டேமேஜ் பண்ணிடும். ஓகே, ஒரு என்னோடய சின்ன ஹம்ப்ளிங் ரிக்வஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்னோடய டெலிகிராம் சேனலை பற்றியும் சொன்னேன். ஸோ வீடியோ என்ன டெலிகிராம் சேனல் சொன்னேன்னு போய் பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூ தான், வேறு எதுவும் கிடையாது, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் என்னோட பை வியூ சேல் வியூ சென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பிரேக் டவுனாக இருக்குது. இந்த இடத்துல பிரேக் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிப்போம். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனால் பை பண்ணுங்கள். பிரேக் டவுன் ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இது ஸ்டாப் லாஸ் ஆகாதா ஆகுமா பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள், கற்றுங்க. ஒரு 10 டைம் 20 டைம் பாருங்கள். 2 மாதம் 3 மாதம் ஜாயின் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரே நாளில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதாதுன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து என்ன இருக்குது, டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கள் ப்ரைஸ் எங்கே ட்ரிகராக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேலே ப்ரைஸே ட்ரிகராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டார்கெட் ஹிட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக தான் சென்ட் பண்ணுறதும். இது டிப்ஸோ கால்ஸோ தயவு செய்து இந்த மாதிரி நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்களா? இது பாருங்கள், இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.